2026 ஆங்கில புத்தாண்டுல கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? கும்பம் ராசியை பொறுத்தளவுக்கு அதாவது குடும்பத்தில் ஒற்றுமை ததும்பக்கூடிய ஆண்டாக இருந்துகிட்டு இருக்கும். கடந்த காலங்களில் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் தேவையில்லாத பிரிவு, தேவையில்லாத சந்தேகம், தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்தது இல்லையா, அதுவெல்லாம் அடியோடு விலகி சந்தோஷத்தோடு குடும்பம் நடத்தக்கூடிய கணவன் மனைவி இருவருமே பார்த்தீங்கன்னா அன்பு காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பரிமாற்றம் செய்யக்கூடிய, சொல்லுவாங்க இல்லையா, அரபிக் கடல் போல அன்பு பசிபிக் கடல் போல பண்புன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு தூரம் உங்களுடைய அன்பு பண்பு பாசங்களை நேசங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஆண்டாக இந்த 2026 அமைய போகுது. ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆங்கில புத்தாண்டோட சிறப்பு பலன்களை பார்க்க இருக்கோம். அதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு தி ஷோ சார். வணக்கம். 2026 ஆங்கில புத்தாண்டுல கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? 2026 அதாவது வளர்பிறை திதியாகிய திரையோதஷி திதி ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசியில் 2026 ஆங்கில புத்தாண்டு உதயமாகுது. இன்னும் சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா, அதாவது குரு பகவானுடைய திருவருள் நிறைந்த வியாழக்கிழமை பிரதோஷ நாளில் 1ஆம் எண் ஆதிக்கத்தில் ஆங்கில புத்தாண்டு உதயமாகுது. இந்த மாதிரியான சிறப்புகளோடு உதயமாகக்கூடிய இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு கும்பம் ராசியை பொறுத்தளவுக்கு அதாவது குடும்பத்தில் ஒற்றுமை ததும்பக்கூடிய ஆண்டாக இருந்துகிட்டு இருக்கும். கடந்த காலங்களில் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் தேவையில்லாத பிரிவு, தேவையில்லாத சந்தேகம், தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்தது இல்லையா, அதுவெல்லாம் அடியோடு விலகி சந்தோஷத்தோடு குடும்பம் நடத்தக்கூடிய கணவன் மனைவி இருவருமே பார்த்தீங்கன்னா அன்பு காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பரிமாற்றம் செய்யக்கூடிய, சொல்லுவாங்க இல்லையா, அரபிக் கடல் போல அன்பு பசிபிக் கடல் போல பண்புன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு தூரம் உங்களுடைய அன்பு பண்பு பாசங்களை நேசங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஆண்டாக இந்த 2026 அமைய போகுது. ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால குடும்பத்தில் தேவையில்லாத நோய் நொடி, குறிப்பாக பெரியவங்களுக்கு இருக்கும் இல்லையா, மூட்டு வலி இடுப்பு வலி நரம்பு வலி சம்பந்தப்பட்ட வலிகளுக்கு நல்லதொரு வள்ளி கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகுது. நோய் நொடி இல்லாத வாழ்க்கை அமையணும்னு வேண்டியிருப்பீங்க இல்லையா, அந்த வேண்டுதல் பலிதமாகக்கூடிய ஆண்டாக 2026 அமைய போகுது. ஜென்ம ராசிக்கு சப்தம ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தில் வீரியத்தோடு செயல்பட்டு வெற்றிகளை அள்ளக்கூடிய ஒரு ஆண்டாக 2026 அமைய போகுது. தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட வகையில், அதாவது லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் அப்படிங்கிறத விட வித்தைக்கு அதிபதி புதன் பகவான் இருக்கிறதுனால தொழில் அல்லது வியாபாரம், புதிய தொழில் ஆரம்பிக்கணும், புதிதாக வியாபாரம் ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எண்ணம் உள்ளவர்களுக்கு இந்த ஆண்டில் அதாவது 2026 ஆங்கில புத்தாண்டில் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய புதிய வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழில் வியாபாரத்தில் ஏதாவது ஒரு சாதனை பண்ணக்கூடிய, பொதுவாகவே தொழில் வியாபாரம் அப்படின்னா சம்பாத்தியம் இருக்கணும், ஆனால் சம்பாத்தியத்துக்கு மேலே சாதனைகள் பண்ணக்கூடிய ஆண்டாக 2026 கும்பராசிக்கு அமைய போகுது. கடந்த காலங்களில் சொந்த பந்தங்களில் நட்பு வட்டங்களில் சமூகத்தில் அக்கம் பக்கத்தில் யாரெல்லாம் உங்களை இகழ்ந்து பேசினாங்களோ அவங்க முன்னாடி வளர்ந்து காட்டக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக 2026 அமைய போகுது. இந்த மாதிரியான அதாவது ஜென்ம ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் நல்ல விதமான நன்மைகளை நாளும் பொழுதும் கொடுத்துக்கிட்டு இருப்பார். சப்தமஸ்தானாதிபதி சூரிய பகவானோடு புதன் பகவான் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய புதிய பரிமாணங்களையும் புதிய புதிய புரட்சிகளையும் புதிய புதிய வளர்ச்சிகளையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக 2026 அமையுது. இந்த மாதிரியான நன்மைகள் இருக்கக்கூடிய இந்த 2026 ஆண்டில் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் 4 கிரகங்கள் சேர்ந்திருக்கிறது. பொதுவாகவே சுப கிரகங்கள் 4 கிரகங்கள் சேர்ந்திருந்தால் நல்லது, அல்லது பாவ கிரகங்கள் 4 கிரகங்கள் சேர்ந்திருந்தால் அதுவும் ஓரளவு நல்லதாக எடுத்துக்கலாம். ஆனால் இந்த 2026 ஆண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 4 கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் சுக்கிர பகவான் 2 சுப கிரகம் 2 பாவ கிரகங்கள் சேர்ந்திருக்கிறதுனால தேவையில்லாத தொல்லைகளும், யாரை நம்பியிருக்கிறோமோ நம்பினவங்க மூலமாக தேவையில்லாத நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இந்த மாதிரியான கஷ்ட காலங்களிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு
ஒரு சில வழிபாடு அப்படிங்கிறத விட எந்த நேரமும் விழிப்போடு செயல்படக்கூடிய பக்குவத்தை வளர்த்து கொள்வது நல்லது. சூப்பர் சார். இந்த 2026 கும்பராசிக்காரர்கள் பொதுவா கேட்கிற கேள்வி என்னன்னா, எங்களுக்கு தடை தாமதமின்றி வியாபாரம் செழிக்குமா, நாங்க இந்த வருடமாவது கல்யாணம் பண்ணலாமா, இந்த முறையாவது எங்களுக்கு குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்குமான்னு கேக்குறாங்க சார். கும்பராசியை பொறுத்தளவுக்கு 2026 ஆங்கில புத்தாண்டுல பயமே இல்லாமல் ஜெயம் கிடைக்கணும் அப்படின்னா, உங்களுடைய குடும்பத்தில் சுப காரியங்கள் நல்ல முறையில் நடக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு சேர வேண்டிய சம்பத்துக்கள் தடங்கள் இல்லாமல் கிடைக்கணும் அப்படின்னா, எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வ சன்னதியில் கோபுரம் இருக்கும் இல்லையா, அந்த கோபுர வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பு. சாஸ்திரத்தில் சொல்லும் இல்லையா, அதாவது ஆலய வழிபாடு பாப விமோசனம், கோபுர வழிபாடு கோடி புண்ணியம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த வாக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பலிதமாகக்கூடிய அளவுக்கு எந்த கோபுரத்தை பார்த்தாலும் மனசுக்குள்ள நமஸ்காரம் வச்சுக்கிறது மிக மிக நன்மையானதாக அமையும். சரி, இந்த 2026 கும்பராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான மேன்மைகள்லாம் நிகழப்போகுது அப்படின்னு தெள்ள தெளிவான விளக்கத்தை கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி. என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நம்புகிறோம். இன்றைய நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற உங்களில் நிறைய பேத்துக்கு தன்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். அப்படி ஆசை உள்ளவங்க கீழே ஸ்க்ராலர் நம்பர் போயிட்டு இருக்கு, அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த நம்பர் ஒன்லி ஃபார் த அப்பாயின்மெண்ட், அதாவது முன்பதிவிற்கு மட்டும்தான். நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புதிய ஆன்மீக தகவல், தினப்பலன், மாத பலன் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள், அது மட்டும் இல்லை நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.